திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய உயர் அதிகாரிகள்லாம் தற்போது கூண்டோட இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இணை ஆணையர், உதவி ஆணையாளர் மற்றும் துணை ஆணையாளர்கள்லாம் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கோயிலுக்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டப்போ அவர்கிட்டயே லஞ்சம் பெற்ற விவகாரம் பூதாகரமாக மாறியிருந்த நிலையில் தற்போது இதில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் கூண்டோட மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த இடமாற்றம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல கடந்த வாரம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுவாமி தரிசனம் செய்வதற்காக அவரிடம் 4000 ரூபாய் பெறப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த கோவில்ல பணி செய்யக்கூடிய கோவில்ல அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த திருச்சுதந்திரர்களை பணி செய்வதற்கு தடை விதிக்கும். அதே போல பல்வேறு இடங்கள்ல லஞ்சம் பெற்றதாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த சூழல்ல உயரதிகாரிகள் இதனை பார்த்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்த நிலையில தற்போது இந்து சமய அறநிலையத்துறையின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல உயரதிகாரிகளாக இருக்கக்கூடிய இணை ஆணையாளர், துணை ஆணையாளர் மற்றும் உதவி ஆணையாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இணை ஆணையாளராக இருந்த ராமு, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இணையாளராக இருந்த ராமு தற்போது திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கும், அதே போல துணை ஆணையாளராக இருந்த திருச்சி துணை ஆணையாளர் பணியாற்ற காலியிடமாக இருக்கிறது. அவருக்கு திருச்சியிலிருந்து எக்கே நாராயணனும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல உதவி ஆணையாளர் மெய்யவேல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மூவருமே தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த பதவிக்கு புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இணை ஆணையாளர் உடனடியாக இந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிதாக நியமிக்கப்பட்ட பணியில உடனடியாக இணைய வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மற்ற நபர்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளை மாற்று அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு இந்த பணிகளில் உடனடியாக இணையுமாறும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளாக இந்து சமய அறநிலையத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த நடவடிக்கை பெரிதும் பார்க்கப்படக்கூடிய விஷயமாக தெரிகிறது. மீண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பது குறித்தான ஆய்வுகளும் உயர் அதிகாரிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.